ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல வேதாளம் விக்ரமாதித்தனை தலைகீழாக தொங்கவிட்டதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். விக்ரமாதித்தனை தொங்கவிட்ட வேதாளம் சிரிக்கின்றது. யார் நீ? எதற்காக இங்கு வந்தாய்? ஏன் இப்படி மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வேதாளம் அவரை பார்த்து கேலி செய்து சிரிக்கின்றது. பிறகு விக்ரமாதித்தனை மரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு அங்கும் இங்கும் ஓடுகின்றது. ஓ விழுந்த மனிதனே என்று கேலி செய்து சிரிக்கின்றது. விக்ரமாதித்தன் எழுந்து தனது வாளை எடுத்து வருகின்றார். நீ யார் என்று வேதாளம் விக்ரமாதித்தனை கேட்கின்றது. நான் சக்கரவர்த்தி விக்ரமாதித்தன். எதற்காக தாங்கள் இங்கு வந்தீர்களே? உன்னை இங்கிருந்து அழைத்து செல்லதான் நான் வந்துள்ளேன் என்று விக்ரமாதித்தன் சொல்ல வேதாளம் அதிர்ச்சியாகிவிட்டது. அப்படியா, சரி, என்னை அழைத்து செல்லுங்கள் என்று வேதாளம் சொல்ல விக்ரமாதித்தன் அருகில் சென்றவுடன் அந்த வேதாளம் மறைந்து விடுகின்றது. மன்னா விக்ரமாதித்யா, உண்மையை சொல். என்னை இங்கிருந்து அழைத்து செல்வது தங்களுடைய முடிவா, இல்லை யாராவது தங்களை அழைத்து வர சொன்னார்களா என்று கேட்கின்றது. சந்நியாசி பத்ரகாலன்தான் உன்னை அழைத்து வர சொன்னார் என்று விக்ரம் சொல்ல வேதாளம் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது. பத்ரகாலனா? என்னால் உங்களுடன் வர இயலாது. நான் ஒரு வேதாளம். என்னை தங்களால் முடிந்தால் அழைத்து செல்லுங்கள் என்று வேதாளம் அதனுடைய மாய வேலைகளை காட்டுகின்றது. விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க வருகின்றார். மறைந்து மறைந்து விளையாட்டை காட்டுகின்றது. உடனே நம்பிக்கையை இழக்காமல் திடீரென்று அதன் வாளை பிடித்து விட்டார். அவ்வளவுதான், வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சிக்கிக் கொண்டது. தனது இடுப்பில் வேதாளத்தின் வாளை கட்டிக்கொண்டு வாகனத்தில் ஏறுகின்றார். மன்னா விக்ரமாதித்யா, உன்னை குறைத்து எடை போட்டு விட்டேன். நீ உண்மையில் திறமைசாலிதான். என்னையே பிடித்து விட்டாயே. ஆனால் என்னை அவனிடம் மட்டும் அழைத்து செல்லாதே என்று வேதாளம் கதறிக்கொண்டே இருக்க விக்ரமாதித்தன் வாகனத்தை எடுக்கின்றார். வரும் வழியில் இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து வேதாளம் ஆச்சரியமாக பார்க்கின்றது. விக்ரம், தங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். 1100 வருடங்களுக்கு பிறகு நான் மரத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளேன். இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று வேதாளம் சந்தோஷப்படுகின்றது. பிறகு வேதாளம் பயப்படுகின்றது. நான் அந்த பத்ரகாலனிடம் நிச்சயம் செல்லவே கூடாது. அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றது. மன்னா விக்ரமாதித்யா, நீ இங்கிருந்து என்னை அழைத்து செல்ல முடியுமா இல்லையா என்று நாம் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் இது ஒன்றும் கிராமமோ நாடோ இல்லை, பரந்த உலகம். நாம் இங்கிருந்து செல்ல இன்னும் 5000 மைல் தொலைவில் உள்ளது என்று ஏதேதோ பேசிக்கொண்டே வருகின்றது. விக்ரமாதித்தன் அதை கண்டுக்காதபடி வருகின்றார். ஆனால் வேதாளம் கோபப்பட்டு, மன்னா விக்ரமாதித்யா, லட்சக்கணக்கான மக்களின் கதைகளை நான் என் இதயத்தில் வைத்திருக்கிறேன். அந்த கதைகளில் சுகம், மர்மம், கண்ணீர், பயமும் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புத்திசாலி தேவதை மற்றும் இளவரசி பற்றிய கதைகளும் என்னுள் இருக்கின்றது. அந்த கதைகளை தான் நான் தங்களுக்கு சொல்ல போகின்றேன் என்று வேதாளம் சொல்ல விக்ரமாதித்தன், எனக்கு கதைகளை எல்லாம் கேட்க விருப்பமில்லை என்று கோபமாக சொல்கின்றார். இல்லை, நான் என் கதையை நிச்சயமாக தங்களிடம் சொல்வேன். நீங்கள் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கதை சொல்லும் பொழுது கதையின் இறுதியில் நான் தங்களிடம் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு தாங்கள் பதிலளித்து விட்டால் நான் திரும்பி எனது மரத்திற்கே சென்று விடுவேன். ஆனால் என் கேள்விக்கு தங்களால் பதிலளிக்கவே முடியாது. அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று வேதாளம் சொல்ல விக்ரமாதித்தன், சரி, தங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றேன், கதை கூறுங்கள் என்று சொல்கின்றார். அதனால் வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. இது ஒரு இளவரசியின் கதை, ராஜகுமாரி சோன் பிரபாவின் கதை.
அவள் அவ்வளவு அழகாக இருப்பாள். தோழிகளுடன் சிரித்துக்கொண்டே தாய் தந்தையை பார்க்க வருகின்றாள். இங்கு ராஜகுமாரி சோன் பிரபாவின் ஜாதகத்தை ஜோதிடர் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய மகள் கோடியில் ஒருவள். அவளது சுயம்வரத்திற்கு அனைத்து இளவரசர்களும் அனைத்து ராஜகுமாரர்களும் வர வேண்டும் என்று சோன் பிரபாவின் தந்தை சொல்கின்றார். அதற்குள் ஜோதிடர் இளவரசியின் ஜாதகத்தில் இன்னும் 3 மாதங்களுக்குள் திருமணம் நடந்து முடிந்தாக வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் எப்படி வரன் தேடுவோம் என்று மகாராஜா சொல்ல சோன் பிரபாவின் சகோதரன், கவலைப்படாதீர்கள் தந்தையே, சோன் பிரபாவின் மணாளனை விரைவில் தேடுவோம் என்று சொல்ல அங்கு ராஜகுமாரி சோன் பிரபா வருகின்றாள். உனது சுயம்வரத்தை பற்றிதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டும் என்று ராஜகுமாரியின் தாய் கேட்கின்றார்கள். ராஜகுமாரி சிரித்துக்கொண்டே, அவன் போர் வீரனாகவும் ஞானியாகவும் கலைத்திறனில் சிறந்தவனாகவும் அப்படி ஒரு வரனை நீங்களே கண்டுபிடிங்கள் என்று ராஜகுமாரி சொல்கின்றார்கள். சுயம்வரத்திற்கு பல இளவரசர்கள் வரப்போகின்றார்கள். அவர்களில் ஒருவனை நீயே தேர்ந்தெடு. நாங்கள் அவனை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என்று அனைவரும் சொல்ல ராஜகுமாரி வெட்கத்தில் சிரிக்கின்றார்கள். மறுநாள் ராஜகுமாரி தோழிகளுடன் பறக்கும் பட்டாம்பூச்சியுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மேலிருந்து அவர்கள் மீது மலர்கள் கொட்டுகின்றது. பார்த்தால் ஒரு ராஜகுமாரன் பறக்கும் குதிரையின் மேல் அமர்ந்து கொண்டு மேலிருந்து பூக்களை தூவி கொண்டிருக்கின்றான். அதை பார்த்ததும் ராஜகுமாரி மகிழ்ச்சியில் உறைந்து போகின்றார்கள். அப்பொழுது தோழிகள் எல்லாம், எங்கள் ராஜகுமாரிக்கு உங்களை போல் பறந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனவு. அவர்கள் கனவை நிறைவேற்றுங்கள் என்று அனைவரும் சொல்ல அந்த ராஜகுமாரன் இறங்கி வந்து, என் பெயர் சூரியகாந்த், என்னுடன் வாருங்கள், பறக்கலாம் என்று சொல்லி ராஜகுமாரியை அழைத்து கொண்டு மேலே பறக்கின்றான். பறப்பதால் ராஜகுமாரியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் கனவு நனவாகிவிட்டது என்று அந்த ராஜகுமாரனுடன் பறக்கின்றார்கள். அதை ராஜகுமாரியின் சகோதரன் பார்க்கின்றான். இவன் எவ்வளவு அழகாக இருக்கின்றான், இவன்தான் என் தங்கைக்கு சரியான மணாளன் என்று சகோதரன் முடிவு செய்கின்றான். மறுநாள் ராஜகுமாரி பல்லக்கில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஒரு இசையின் சத்தம் கேட்கின்றது. அந்த இசை எங்கு கேட்கின்றது என்று அதை தொடர்ந்து வருகின்றார்கள். இசையின் மீது ஆர்வமாக இருக்கும் ராஜகுமாரி உள்ளே வந்து பார்க்கின்றார்கள். பார்த்தால் புஷ்கர் எனும் இளைஞன் பாடிக்கொண்டே இசைக்கருவியை வாசிக்கின்றான். அதை பார்த்த ராஜகுமாரி அவனது இசையில் மயங்கி அவனுடன் நடனமாடுகின்றார்கள். அப்பொழுது ராஜகுமாரியின் தாய் இவர்களை பார்த்து, என் மகளுக்கு பொருத்தமான மணாளன் கிடைத்து விட்டான் என்று புஷ்கரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஒரு நாள் ராஜகுமாரி தோழிகளுடன் நீரில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அரச குலத்தின் எதிரிகள் எல்லாம் ராஜகுமாரியை தாக்கிவிட்டு அவளை கடத்தி செல்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஒரு வீரன் அதை பார்க்கின்றான். ராஜகுமாரியை சிரமப்பட்டு அந்த எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகின்றான். அப்பொழுது ராஜகுமாரியின் தந்தை அந்த வீரனுக்கு நன்றி சொல்கின்றார். என் மகளை பாதுகாக்க தெரிந்த வீரன் இவன், இவன்தான் என் மகளுக்கு தகுந்த ராஜகுமாரன் என்று தந்தை வீரபத்ரனை தேர்ந்தெடுக்கின்றார். ராஜகுமாரியின் சுயம்வரம் ஆரம்பிக்கின்றது. சுயம்வரத்தில் சூரியகாந்த், புஷ்கர், வீரபத்ரன் ஆகிய 3 ராஜகுமாரர்களும் நிற்கின்றார்கள். சகோதரன், தந்தை மற்றும் தாய் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைகள். இந்த மூவரில் உன் மனம் கவர்ந்த மணாளனை நீயே தேர்ந்தெடு என்று ராஜகுமாரியிடம் மாலையை கொடுக்கின்றார்கள். ராஜகுமாரி இவர்கள் 3 பேரில் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.